உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ மாமா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே இருக்கான். அதாவது நீங்க அதிகமா பேசினா உன்னோட அதிகாரம் இங்க செயல்படணும். தேவைப்பட்ட அந்த ஜட்ஜம்மா பேரை கூட நீ சொல்லு. உனக்கு புரியலன்னா நீ குழம்பாதக்கா. நீ உடனே எனக்கு போன் பண்ணுனா உனக்கு எல்லாம் சொல்லி தரேன்க்கா. அடி பாவி ஷாலு, நான் ஒன்னும் ரிஷி மேல அதிகாரத்தை எல்லாம் செலுத்தல. அவன் ஏற்கனவே அப்செட்டா இருக்கான். இன்னும் பாவம் அப்செட் ஆயிடுவான். அதோட அவன் என் புருஷன். அதனால அவர் புருஷன், பாஸ் கிடையாது. அத நீ மறக்காத, சரியா? ஷாலு, சரி போயிட்டு வரேன்க்கா. பாய். பாய். ஏய் ஷாலு, எவ்வளவு நேரம் ஆக்குற? பாய். வா 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 போலாம். பாய்க்கா. என்ன பேசுனீங்க? ஏய் வாய் மூடிட்டு வா. என்னோட புருஷனா, பாஸ் இல்லையா? இந்த விஷயம் தான் எனக்கு முதல்ல இருந்தே தெரியுமே. இந்த ஷாலு ஒரு பைத்தியம். ஏதாச்சும் ஒண்ணு உளருவா. என்ன இது? இது என்னது? என்னன்னு கண்ணுக்கு தெரியலையா? இதான் சும்மா என்னோட ஃப்ரெண்ட் பாக்ஸிங் பேக். ரிஷி, இது பாக்ஸிங் பேக்னு எனக்கும் தெரியுது. ஆனா இப்ப நான் அதை கேட்கல. இது இப்போ இங்க எதுக்கு இருக்கு? அந்த கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். இது வெறும் பாக்ஸிங் பேக் மட்டும் இல்ல லக்ஷ்மி, நான் சொன்னது நீ சரியா கேட்கல. இது என்னோட ஃப்ரெண்ட் சுமோன்னு பேரும் வச்சிருக்கேன். அண்ட் இதை வச்சு தான் நான் பஞ்சிங் பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப காட்டுற பாரு. உன்னோட பஞ்சிங் பிராக்டிஸ நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த சுமோ பெட்ரூம்ல எதுக்கு இருக்கு? ரிஷி, இது வந்து ஜிம்ல இருந்திருக்கணும். ஆமா, இதுவும் ஒண்ணு ஜிம்முக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லையே. அண்ட் லக்ஷ்மி, இப்ப இதுவும் சொல்லிடாத சுமோவை இந்த ரூம்ல இருந்து எடுக்கணும்னு. நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எனக்கு டைம் ஃபிக்ஸ்லாம் இல்ல. எனக்கு தோணும் போது நான் எந்திரிச்சு பஞ்ச் பண்ணுவேன். அதனாலதான் சொல்றேன், என்ன ஆனாலும் சுமோவை மட்டும் இங்க இருந்து எடுக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு தெரியுது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ப்ராப்ளம்னு. அப்ப இந்த ரூம்ல இருக்காத, வேற ஒரு ரூமுக்கு உடனே ஷிஃப்ட் ஆயிடு. ஆனா சும்மா இங்க இருந்து போகாது. ரொம்ப நல்லது. நல்லதா? சீரியஸ்? உனக்கு இதுல ப்ராப்ளம் இல்லையா? இது இங்க இருக்கலாமா? நீ எதுக்காக இப்ப இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன ரூம்ல இருந்து விரட்ட பாக்குற. ஆனா நான் உன்னை கண்டிப்பா விட போறதில்ல ரிஷி. பட் உனக்கு ஏன் எந்த ப்ராப்ளமும் இல்ல? இந்த சும்மா இங்கதான் இருக்கும். ஒருவேளை ரூம்ல யாராவது சொல்லாம கொல்லாம உள்ள நுழைஞ்சாங்கன்னா இந்த சும்மா அவங்கள சும்மா விடாது. பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. ஒன் செகண்ட். நான் நிஜமாவே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் நினைச்சேன். ஆனா ஜட்ஜ் மேடம் தான் என்னோட ஆக்ஷனை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரிஷி, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச நான் வேண்டியது உன்கிட்ட பேச விரும்பல. நீ 1 நம்பர் போய்க்காரி. இவ்வளவு நாளா நீ எவ்வளவு போய் பேசிட்ட. ஆனா இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு ரிஷி. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு உன்கிட்ட எப்படி சொல்றது? நான் என்ன சொல்ல வந்தாலும் அதை தப்பாவே எடுத்துட்டு போறியே. இங்க நான் உனக்காக தான் வந்திருக்கேங்கிற உண்மையை உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? வெறும் உனக்காக தான் வந்திருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.